மாட்டான்டா பம்பர் கட்டு மண்டையான்ற மாதிரி. Don't do this stuff for me. தயவு செஞ்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. நான் கேட்குறேன் அறிவு இல்லை. உங்க பேர் என்னக்கா? ஷர்மிளா. என் பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இன்னைக்கு. என்னடி இது? ஸோ என்னன்னா நீங்கள் உங்களுக்கு யார் மேலே சின்ன வருத்தம் இருக்கும் இல்லை கோவம் இருக்கும், அதை அவங்க மேலே காட்ட முடியாமல் இருக்கும். ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து என் மேலே காட்டிக்கலாம். சொல்லி என்ன வருத்தப்படலாம், ஆனால் திட்டலாம், ஆனால் வந்து அடிக்க மட்டும் கூடாது. ஏன்னா இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை கோவிக்கணும் ரொம்ப எனக்கு இருக்கு, ஆனால் நான் பிடிச்சிருந்தனால தான் கோவப்படுறேன். சரி போனா போயிட்டு போகுது. ஸோ அக்கா வந்து பேசலே தெரிஞ்சு அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க, அவ்வளோதான். ஓகே சரி. யூ நேம்? Kaustubh Joshi. So my name is today stress buster only for today. So you can scold me and you can get out your that anger and some more. Okay. So you are doing the same things, and what I want, you don't hear us. I want to tell you that don't do this stuff for me. I can do myself. But why are you doing it? Every time when you do the stuff for me, easy on me. I said wear this stuff, either wear this stuff. But you want to wear this only and get choice from me as well. Don't give it. Don't give a damn shit for me. Please don't ask anything for me. What do you want? Just do it. Either let it go. I will do it myself. I think I didn't disturb your relationship. So உங்க பேரு மேம்? நேத்ரா. ஸோ நீங்கள் வந்து என்ன வேணாலும் திட்டலாம். தயவு செஞ்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு உங்களால. கொஞ்சம் எல்லாரும் அப்படி போயிருங்க ஓரமா. ஏன் எல்லாரும் அப்படி பண்ணுறீங்க? உங்கள் பேர் அறிவுலகன். உங்கள் பேர்? ஸோ என் பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்கு. சொந்தக்காரங்களை தான் திட்டணும். என்ன திட்டுறது? இப்போ என்னன்னா நம்ம பண்ணுறது எதுவுமே திருப்பி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இப்போ மோஸ்ட்லி ஃபேமிலி டிபெண்டாக அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு அதிகம். நான் ரொம்ப ஃபேமிலி டிபெண்ட். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால் இப்போ இருக்க ஒர்க் சைக்கிள், மற்றபடி அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லை. அதிகமாக டிப்ரெஷன் மூவ் ஆகிறதுக்கு காரணம் ரிலேட்டிவ்ஸ், அவங்க பண்ணுற சில விஷயங்கள் தான். ஸோ அண்ணன் பார்க்க சாஃப்டாக இருக்காரு, அண்ணனை போய் இப்படி வருத்தப்பட வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சாஃப்டாக நடந்துங்க அண்ணன்ட்ட. ஸோ புரிஞ்சில என்னென்ன வருத்தம்லாம் அதெல்லாம் அடுத்த தடவை பண்ணாமல் இருங்க. ஸோ அப்படியே மேம்கிட்டையும் கேட்டுடலாம். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா, எப்பாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடக்காமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்புறம் மேக்ஸிமம் இந்த ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். ப்ளஸ் எனக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து திட்டுற கேரக்டர்லாம் கிடையாது. நான் வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவேன், இல்லைன்னா அழுதுருவேன் நான் மேக்ஸிமம். அப்படிதான் என்னோட கோபம் எல்லாம் வெளிப்படும். அமைதியா போறதுன்னா அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து என்னன்னா, எனக்கு அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்றதுக்கு சடனா வந்து பிடிக்காது. அப்போ அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு விதமாக பார்த்துருந்தீங்கிறதுனால உங்களுக்கு அது போகுது. ஸோ அப்படி பார்த்தா அண்ணனுக்கு தானே கஷ்டம், அடிக்கடி நிறைய பாத்திரம் வாங்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில். உங்கள் பேர்? ஹாசினி. தனுஜா. ஸ்ரீநிதி. ஸோ உங்களுக்கு யார் மேலே கோவம் இருக்கலாம்? ஸ்கூல் தானே படிக்கிறீங்க, கண்டிப்பாக ஸ்கூலில் யார் மேலே கோவம் இருக்கும்? ஹெச்ஓடி மேலே, பிரின்சிபல் மேலே, இல்லை டீச்சர்ஸ் மேலே, இல்லை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோவம் இருக்கும். ஸ்கூல்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னா எங்களை திட்டுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நான் வந்து கைண்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறேன். கொஸ்டினே அவாய்ட் பண்ணுறீங்களா? சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஏதாவது பென்சில் எடுத்துருப்பாங்க, ஷார்ப்னர் எடுத்துருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அந்த மாதிரி எதுவும் வருத்தம் இருக்கா? ஆமா, வேணுட்டே அப்பதான் புது இங்க் பென் வாங்குவேன். மேக்னான்னு ஒருத்தி, இதை நான் கைண்ட்லி மென்ஷன் பண்றேன், அவளுக்காகவே இது ஒரு புது பென் வாங்குவேன். அந்த பென் இங்க் பென் தான் வாங்குவேன். அது வாங்கும்போது வேணுட்டே எடுத்து வந்து இங்க காலி பண்ணிடுவேன், இல்ல கொட்டிடுவேன். பெஞ்ச் ஃபுல்லா கொட்டி தண்ணி ஊற்றி கம் ஊற்றி எல்லாத்தையும் பெஞ்ச் ஃபுல்லா கம்மெல்லாம் ஊற்றி பரப்பி விட்டு கையெல்லாம் அழுகாக்கிடுவேன். அப்போ மொத்த பென் உடஞ்சிரும். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th. 7th ஏ. 7th மேகனா ஃப்ரெண்ட் பேரு மேகனா. 7th ஏ மேகனா. இதெல்லாம் பண்ணாதீங்க இனிமேட்டு. ஸோ உங்க பேரு? யாஸ்மின். இன்னைக்கு நான் யாரும் நினைச்சு திட்ட போறேன்னா, என்னோட தம்பி ஒருத்தன் என் கூட வந்திருக்கான். வந்ததுல என்ன பண்றான்னா, எந்த பக்கம் பார்த்தாலும் பொண்ணு 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 பொண்ணுன்னு அழுகுறான்.
சரி பொண்ணு தான் பார்க்குறான்னு பார்த்தா ஆன்ட்டியை பார்த்தாலும் விட மாட்டேன். ஏன் சரி ஆன்ட்டி தானே பார்த்தா பாட்டியை பார்த்தாலும் விட மாட்டேன். என்ன நான் கேட்குறேன், அறிவு இல்லை என்ன பையனாலே என்ன ஒரு மாதிரி பொண்ணுன்னு அழுவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பேரு என் பேரு கார்த்திக். நீங்க வந்து அந்த வருத்தத்தை ஏங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா போட்டான் அப்படின்னு திட்டலாம். அது வந்து உங்க விருப்பம். அப்படியே போட்டுற மாட்டீங்க. மாட்டாண்டா பம்பர் கட்டி மண்டையான்ற மாதிரி உங்கள பல பேர் மேல பல கோவம் இருக்கு. இங்க சைட்ல கூட ஒருத்தர் இருக்காங்க, என் ஒய்ஃப் தான் எல்லாம் கவுத்து இறக்கிடலாம். ஆனா அவங்க நேரா நிக்கிறதுனால அதை பேச முடியாது. கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாருன்னு சொல்லுவானா, அடிக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா அண்ணன் வேற ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ்னு மாதிரி இருக்காரு, பல்கா இருக்காரு, ஜிம்லாம் போய் இந்த ஊருக்குள்ள ஜபர்தஸ்தா தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இந்த கந்து வெட்டிக்கு விட்டுட்டு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்கள உங்களையா நினைச்சுக்கிட்டு நான் வந்து சொல்றேன் என்னோட கோவத்தை. ஏண்டா டேய், நல்லா தானடா சம்பாரிச்சு காரு பங்களான்னு இருக்கீங்க, அப்புறம் ஏன்டா கிடைக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேப்ல கடை வெட்டுற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்தி பொழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல கோவம் இருக்கு எனக்கு. அதுவும் நான் நேர்படியா பார்த்தது வந்து ரொம்ப அடிமட்டத்துல இல்லாதவங்க கிட்ட தான் போய் அவங்க இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சன் எக்ஸாம்பிள்ல இருந்து சினாரியோ எக்ஸாம்பிள் வரைக்கும் கண் கூட நான் பார்த்ததுனால அந்த ஒரு கடுப்பு எனக்கு. நல்லாவே இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன். ஓகே, நான் நல்லா இருப்பேன்ல. நீங்க ஓகே. இந்த மாதிரி வேலை பண்றவங்க எல்லாம் எண்ட் ஆஃப் த டே கர்மான்னு ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்கும் மேல. அது கண்டிப்பா என்னைக்குனாலும் நின்னு திருப்பி ராடை எடுத்து ரேஞ்சுக்கு பண்ணி விட்டுரும். பார்த்து இருந்துக்கங்க. அண்ணன் வந்து தனி குரலா இருந்து பப்ளிக் குரலா மாறி இருக்காரு. ஸோ வந்து நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால பார்த்து இருந்துக்கங்க அண்ணன் கிட்ட. இல்லை அப்படிலாம் இல்லை, கர்மா கிட்ட. ஸோ அண்ணன் வந்து ஒரு பப்ளிக் சப்போர்ட்டர் மாதிரி நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். உங்க பேர்? திலீப். வாழ்த்துக்கிறேன்.